தாண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும். ஓகே. ஸோ கேன்வாஸுங்கிறது வந்து அந்த கேம் மேலே காட்டுற யூஐயோ பட்டன்ஸோ எல்லாமே கேன்வாஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துரும். கேமராவில் தான் கேம் ஆப்ஜெக்ட்டு முன்னாடி இது அதெல்லாம் போகும். இதை ஸ்க்ரீன் பொசிஷன் பண்ணுங்க, இது வேர்ல்ட் பொசிஷன் வேறு சொல்லுவானுங்க. அது நம்ம போக போக எங்கேயா பிரச்சனை வந்தால் அது ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இதில் பேக்ரவுண்ட் வச்சுட்டிங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஸ்ப்ரைட்டு, பேக்ரவுண்ட் வந்து ஒரு இமேஜ். இமேஜ் அந்த ஸ்ப்ரைட்டு. ஓகே. அப்புறம் இங்கே ஹெட்டிங்கில் ஒரு சும்மா போட்டு உள்ளே எர்த்து மார்ஸ்னு 2 பட்டன் வச்சுருக்கீங்க. இதில் சோஃபால் பிரச்சனை இல்லைல்ல. பட்டனுக்கு இமேஜ் இருக்குது, இது இருக்குது. ஓகே. இப்போ சீன் சேஞ்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து நிறையா அங்கே அப்படியே போகிறனாலும் போயிடலாம். ஸோ அவன் செட்டிங்ஸ் வச்சுருக்கான். உள்ளே போனோடனே எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டிங் ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு கொடுக்குறான். அது ஆப்வியஸ் இல்லையா. நம்ம பில்ட் பண்ண போகிறது ஏஆர் வந்து ஃபோனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ பில்டு போயிட்டு இங்கே ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிடணும். ஆண்ட்ராய்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ விண்டோஸ் கொடுத்தோன்னா விண்டோஸ் எரர் மாதிரி காட்டும். ஆண்ட்ராய்டு கொடுக்கும்போது ஆண்ட்ராய்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக வர எரர் தான் தேடும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வெர்ஷன் மாற்றி பார்த்தா தான் இதில் ஒரு எரர் வரும், இதில் வராது. ஏன்னா இதோட ஃபீச்சர் அதோட ஃபீச்சர் அதனால நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது ப்ளே ஸ்டோரில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ப்ளே ஸ்டோருக்காக நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது ப்ராடக்ட் நேமு கம்பெனி நேம்லாம் ஒரு ஃபோனில் தானாக இருக்கும். நான் என்னோடய ஃபோன்லேயே ஒரு ஆப் எடுத்து உங்கள் ஃபோனே தாங்களேன். அந்த ஆப்பே தாங்க. அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இங்கே தானே இன்ஃபோல் அடித்து பார்த்தீங்கனாலே ஆப் டீட்டெயில்ஸ்ன்னு போனீங்கன்னா இதில் இருக்குது. அந்த கம்பெனி நேமு, அதோட அட்ரஸ்ஸு, அதோட வெர்ஷனு, அது இல்லாமல் வெர்ஷன் வந்து நீங்கள் இப்படி செட் பண்ணுறீங்க பார்த்தீங்க, இது அந்த மாதிரி அது வெர்ஷன் செட் ஆகிருக்கும், நேமு செட் ஆகிருக்கும். எல்லாமே ஒரு ஆப்புக்கு நெசசரியாக தேவைப்படுறது. என்ன மீனிங்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கிறேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிட்டீங்க. நீங்கள் அதை மாற்றலையா? சரி, நான் அதை டிக் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு வல்கனும் இருக்குது, ஓப்பன் ஜிலிஸ் இருக்குது. இந்த டிக்கை வந்து ஆஃப் பண்ணி விட்டுணும். ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுறது. நாம் என்ன பண்ணிக்கலாம், இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு மேலே தள்ளி வச்சுக்கலாம். ஆர் இதை வேண்டானே சொல்லி மைனஸே கொடுத்துக்கலாம். இப்போது நான் ஓப்பன் ஜிஎல்எஸ்ங்கிறது வந்து ஒரு கிராஃபிக்கு லைப்ரரி கோடிங்க. கிராஃபிக்ஸு ஸ்பெசிஃபிக்காக இப்போ நமக்கு ஃபோன் கிராஃபிக்ஸ் ரன் பண்ணணும், சிஸ்டம் கிராஃபிக்ஸ் ரன் பண்ணணும்னா கிராஃபிக் கார்டு கூட பேசணும். கிராஃபிக் கார்டு கூட பேசுறதுக்குனே தனியாக ஒரு கோடிங் லாங்குவேஜ் இருக்குது. அதை ஓப்பன் ஜிஎலும் வல்கனு அந்த மாதிரி 3 இருக்குது. கோடிங் லாங்குவேஜ் வல்கன். கிராஃபிக்ஸுக்காக பேசுகிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு கோடிங் லாங்குவேஜ். நம்ம யூனிட்டி அன்ரியல் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வாழ்க்கை ஈஸியாக இருக்குது. இந்த லாங்குவேஜ்லாம் கற்றுக்க தேவையில்ல. இதெல்லாம் கொஞ்சம் கடுப்பேறும். நம்ம யூனிட்டி கிட்ட போய் நமக்கு இதை எதுக்கு கன்வெர்ட் பண்ணுன்னு சொன்னால் போதும், அவன் உட்காந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ஃபோனில் பெஸ்ட்டாக வர்றது ஓப்பன் ஜிஎல்எஸ் மட்டும்தான், வல்கன்லாம் கிடையாது. வல்கன் வந்து ஹெட்செட்லலாம் வரும். சான்ஸ் கிடைக்கும் போது பார்ப்போம். ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு கோடிங் லாங்குவேஜ் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம். நம்ம ஆட்டோகிராஃபியை டிக் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா, அதுவே ஒரு கெஸ் எடுத்து கடைசியில் பில்ட் பண்ணும்போது அவனே ஒரு செலெக்ஷன் வச்சுருப்பான். இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணிடுவான். நாம் என்ன பண்ணுறோம், அதை அன்டிக் பண்ணிட்டு நமக்கு இதை போட்டோம். ஏதாவது வேணால் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வல்கன் மாதிரி இருக்குது. இது இல்லாமல் இப்போ 2 தான் இருக்குது. நல்ல வேலை, முதல்ல 3 நாள். அடுத்தது போனீங்கன்னா அடுத்தது அப்படியே பார்த்துட்டே வருவோம். இது வந்து மேண்டட்டரி என்னன்னா, ஆமாம் 7. ஸோ கீழே வந்துட்டு இது நம்ம பண்ணுவோம் எல்லாத்துக்கும். இந்த ஓவர் ரைட் ஆஃப் பண்ணி விட்ருங்க.
அப்படி ஓவர் ரைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா பேக்கேஜ் பேர் வந்துட்டு காம் டாட் மேக் டாட் பிளானட்டேர். இது வந்துட்டு எதை வச்சு டிட்டர்மின் ஆகுதுன்னா ப்ராடக்ட் நேமு கம்பெனி நேமு எல்லாம் கடைசியில் பேக்கேஜாக ஒட்டுக்கா உட்காந்துரும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் போடுறோம், வேற எங்கேயா பப்ளிஷ் பண்ணுறோன்னா ரொம்ப ரீட் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. இப்போ நமக்கு அது இல்லை. என்ன இங்கே ஓவர் ரைட் கொடுத்தீங்கன்னா நீங்களே இங்கே ஏதோ ஒன்றா டைப் பண்ணணும், பண்ணவே இல்லை, அதனால நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே தான் மினிமம் இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது. மினிமம் ஏபிஐ லெவல்னால் கூகுள் க்ரியேட் பண்ண சிஸ்டம். கூகுள் தான் ஆண்ட்ராய்டு தயாரிக்கிறான், வச்சுருக்கான். கூகுள் வந்து ஆண்ட்ராய்டு நகெட்டில் இருந்து தான் ஏஆர் ஆப்ஷனே கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி வந்து ஏஆர் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதுக்கு கீழே போட்டோன்னா எரர் தான் வந்துட்டுருக்கணும். நம்ம 7 வச்சுட்டோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்லி ஹையஸ்ட் 13, 15 அவன் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். யூனிட்டி மெனக்கெட்டு அவன் அப்டேட் பண்ணிட்டு இருப்பான் நமக்காக. எது அப்டேட்டடோ அதை எடுத்து இதுவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ புதுசாக 16 விட்டானா 16 எடுத்துக்கும், 15 எடுத்தானா 15 எடுத்துக்கும். ஸோ இது இருக்கட்டும். மேக்ஸிமம் இது வந்து மேக்ஸிமம், இது மினிமம். மேக்ஸிமம் நமக்கு பிரச்சனையே கிடையாது, மினிமமில் தான் பிரச்சனை வரும். அதனால தான் நாங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்துருக்கீங்களா? ஃபோனில் அப்படியே சும்மா போய் தட்டி தட்டி பார்ப்பீங்களா? அது அவ்வளோதான். 7லேருந்து தான் ஏஆருக்கான ஆப்ஷன்ஸ் வந்துச்சு, கூகுள் ஏஆர். 7க்கு முன்னாடி ஏஆரே கிடையாது. எதுங்க? ஏன்னா நம்ம கேம்ஸ் செய்யும்போது நம்ம 6க்கு கீழே கேம்ஸ் வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ ஏஆர் செய்கிறோம். ஏஆர் செய்யும்போது ஏஆர் இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கறனால இது ரெண்டுமே வச்சுருக்காங்க. கேமுக்கும் ஏஆருக்கும் இருக்கறனால இதில் பண்ணுறனால ரெண்டுமே வச்சுருக்காங்க. நம்ம ஆப்ஷன் வச்சு விட்டானுங்க, நம்ம ஏஆர் பண்ணுறோன்னா அதை நகர்த்திப்போம், இல்லைன்னா அதை லோவஸ்ட் அடிச்சு விட்ருவோம். இங்கே ஏர் மொபைல் தானே கொடுத்தீங்க? கொடுத்தீங்க. ஆமாம் ஆமாம், இதில் இருக்குது. இதில் வந்துட்டு இதுலேயும் தான் நான் அந்த மாதிரி எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இங்கே எக்ஸ்ஆர் ஆரிஜின் மொபைல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஒர்க் ஆகணும். அதுதான் நான் கொடுத்தேன். ஆனால் இது கிடையாது அது. சரி இதை விடுங்க, இந்த சீனில் பார்ப்போம். இதெல்லாம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகாது. நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள். மெயின் கேமரா டெலிட் பண்ணி விட்ருங்க. மெயின் கேமரா மட்டும் டெலிட் பண்ணுங்கள். ரைட் கிளிக்கு, ஏஆர் எக்ஸ்ஆர், சாரி எக்ஸ்ஆர் ஒரிஜினல் மொபைல். சூப்பர். இது கொடுத்தா போதும். இது வந்து பொசிஷன் 00ன்னு வச்சுருங்க. கேமரா முன்னாடி 00 வச்சு விட்ருங்க. செக் பண்ணுங்கள், அது பாலுக்கு முன்னாடி எர்த்துக்கு முன்னாடி இருக்காங்க. ஆனால் முன்னாடி இல்லை, அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விட்ருங்க. கேமரா ஒன்றுமே சூப்பர். இப்படி தான் இருக்கணும். இது நம்ம மேலே கீழே வச்சுக்கோங்க. மேலே கீழே வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நல்லா பெருசு. கேமரா திரும்ப மாட்டேங்குது. கேமரா அங்கேயே தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. இதே மாதிரி எனக்கு வந்துட்டு எர்த்து மார்ஸும் பண்ணிடுங்க. இதுக்கு பண்ணுங்க. இந்த மெத்தட் நான் பண்ணேன். இதுவும் இங்கே கன்வெர்ட் மெயின் கேமரா டு எக்ஸ்ஆர் இருக்குது, நல்லா இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒரு ஸ்கேன் விடுங்க. மெயின் கேமராவில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுத்து பாருங்கள். நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, என்னன்னே தெரில, வேணாம், அதை டெலிட் பண்ணிட்டீங்க. ஏன்னா அது 2Dயில் தாங்க அப்படி இருக்கும். 2Dயில் தான் மெயின் கேமரான்னு இருக்கும். நான் உங்களுக்கு நேற்று இன்ட்ரோ மாதிரி காமிச்சிருந்தேன். இவனுங்க ஏஆர்பிஆருக்கு ஒரு தனி சிஸ்டமாகவே வச்சுருப்பானுங்க.
அதில் வந்துட்டு இந்த எக்ஸ்ஆர் ஆர்ஜின் அந்த மாதிரி இதில் தான் ஒர்க் ஆகும் எப்பவுமே. ஏண்டா